படைத்தாயே. இவன் கேட்கறதுக்கு தான் பதில் என்ன வேணும்? கால் வந்துட்டு கொஞ்ச நேரம் நீட்டமா அவளு உட்கார், கண்ண முடிக்க. உன் சகோதரி உடம்ப போய் பார்த்தேன். இடது பக்கம் உள்ள கிட்னி பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால மாற்று கிட்னியா அல்லது இதுவே சீர்திருத்தி உயிருக்கு ஆபத்து இல்லாம நடக்குமா? ஆயுளுக்கு பங்கம் வந்து விடக்கூடாது, காப்பாத்தி தரணும் கருப்பசாமி என்பது ஒரு கேள்வியா? ஆனா மருத்துவத்தால் குணமாகி விடலாம் என்று பல உத்தரவாதங்களை கொடுத்தார்கள். இதுல சித்த வைத்தியத்தின் மீது உனக்கு ஒரு சிறிய பற்று. சித்த வைத்தியம் செய்யலாமா அல்லது அலோபதியின் செய்து காப்பாற்ற முடியுமா என்ற ஒரு குழப்பம். கால் வந்துட்டு சித்தத்தில் தோன்றியது சித்த வைத்தியம், பித்தத்தில் தோன்றிய பித்த வைத்தியமா? உன் சகோதரிக்கு அந்த அளவுக்கு பெரிதா ஒன்றும் பாதிக்கல. அந்த கிட்னியை சக்தியை கொடுத்து வலுப்படுத்திடலாம். சித்த வைத்திய மருந்து அவளை காப்பாற்றும். பண்ணின பிறகு சரியாகும். தைரியமாக இரு. நாட்டு வைத்தியம் அவளை காப்பாற்றும். வேண்டாம், இன்னும் 1 மாதம் கழிச்சு அவங்களே இங்க அனுப்புவாங்க, சரியாயிடுதுன்னு சொல்லி. எஸ், கர்பசாமிக்கு 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 கும்பகோணம் போகவில்லை அந்த மானே. கும்பகோணம் என்ன தம்பி? கும்பகோணமா? பொய் சொல்றிய? கும்பகோணத்துல எங்க? திருப்புவனம். எத்தனை கிலோ? கும்பகோணத்துல இருந்து 27 கிலோமீட்டரா? அப்படின்னா 1 2 3 4 5 6 கால் விட்டு. மணக்கோலநாதர், கோகிலாம்பிகையார் அப்படி சொல்லி 2 தெய்வங்கள் வருகிறது. எங்க இருக்கிறார்கள்? நீங்க அந்த ஏரியாவா? அங்க இருக்கிற சாமி பேர் மணக்கோலநாதரா, கோகிலாம்பிகை? கால் விட்டு. வாடாத மலர்களை சூடியவர் பேர் தான் மணக்கோலநாதர். அவர் பேர் என்ன பேரு? மூலவர் பேரு சுந்தரேஸ்வர சுவாமிகள். அவருக்கு கல்யாண சுந்தரேஸ்வரனுக்கு தான் கோலம் என்றால் அழகு, கல்யாணம் என்றால் மனம். நான் தூய தமிழ்ல சொன்னேன், நீங்க விரிந்த தமிழ்ல சொல்றேன். சுந்தரம் என்றால் அழகு, சுந்தரத்துக்கு இன்னொரு பேர் கோலம். அப்படித்தானே கவிஞரே? கோலம் என்றால் அழகுதானே, கல்யாணம் என்றால் மனம். ரெண்டையும் சேர்த்து மணக்கோலன். நீங்க சொன்னது நான் சொன்னது ஒண்ணுதான். நான் பூன்னு சொன்னேன், நீ மலர்னு சொன்ன. ஆனா ரெண்டும் ஒண்ணுதான். கால் ஒன்று சொல்லலாம். கோகிலாம்பி, அதான் தமிழ் படிக்கணுங்கிறதே. ஏபிசிடி எத்தனை எழுத்துடா? 4 எழுத்து. ABCD. என்னடா பிள்ளை நீங்கலாம்? இன்னொரு தரம் கால் ஒன்று. கேட்ட கேள்விக்கு உண்மையான பதில் என்ன? வேணா நல்லா இருக்கேனே. அப்ப காது அடைக்க உன் வீட்டுக்குள்ள ஒரு ஆத்மா வருதுடா, முன்னோர்களுடைய ஆன்மா. அது வந்ததுல இருந்து வீட்டுக்குள்ள ஒரு இரிட்டேட், மன அமைதி குறைவு, குழப்பங்கள்லாம் நடக்கும். உனக்கு இப்ப என்ன செய்யணும்? என்ன செய்தவனுக்கு? கால் நோட்டுவா. ஒரு ஆத்மா வருது, அது யார்? கேட்கணும் இல்ல? கேட்கணுமா வேண்டாமா? டீ குடிச்சிட்டு கேட்டேன்னு அவ்வளவு அவசரமா? தம்பி, முதிர்ந்த நெல்லிக்கனி இனிக்கும், முதல்ல புளிக்கும்னு சொன்னேன். இப்போ உன் தம்பி வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பொம்பளை கொஞ்சம் நல்ல அனுபவமான பிள்ளை. இவன் 3ஆமத்த ஒரு நபர். வருத்தப்பட்டுக்கிறாங்கடா, உள்ளதை சொல்லிட்டேன். இவன் 3ஆமத்த நபர். அவனுக்கு வேண்டிய பாடத்திட்டங்களை எல்லாம் அவள் சொல்லிக் கொடுக்கிறாள். அதில் இவன் மதியும் மயங்கினான், மனமும் இழந்து விட்டான். ஆனாலும் இவனையும் பணத்தை புடுங்கிட்டு தெருவில் விட்டுட்டானா என் தம்பி வாழ்க்கை வீணா போயிருமே. அவனை எப்படியாவது அவன்கிட்ட இருந்து மீட்ட வேண்டும் என்பது உன் கேள்வி. கால் வந்துட்டு வா. சரிதான். என்ன மெட்ராஸ் அண்ணன் சிரிக்கிய? உன் தம்பிய இடமாற்றி வைத்தால் சரியாகும் அப்படின்னு நீங்க சொன்னாலும் அவன் என்ன செய்ய மாட்டான். இடம் தானே மாறணும்,
உங்க இடத்துல இருந்து நான் அவ இடத்துல போய் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். உண்மையா இல்லையா? அதனால அவன் மனத்தை மாத்தி தெளிவு பண்ணி தரணும். 3 மாதத்துல அவனை புடுங்கி உன் கையில கொண்டு வந்து தாரேன். 9ஆம் தேதி அன்னைக்கு என்னை வந்து பார். யாகத்துல கலந்துக்கோ. போ. வாங்க சுந்தரேச பெருமாள் அவர்களே வருக. ம். கல்யாண நாள் பார்த்து சொல். இது யாரு? அண்ணா வாங்க. ஒரு கல்ல 2 மாங்கா அடிச்ச மாதிரி 2 பேரையும் உடனே அனுப்பி விட்டுருந்தேன். கால் வந்துட்டு வாங்க. வாழாமல் வாழ்கிறாளே ரோட்டில நின்னு அந்த காரியத்தை வாக்குறதுக்கு காட்டணும் ஒண்ணு. என்னம்மா வேணும்? ம். நான் சொல்லுதமுல்லா பிள்ளையும் மருமகனும் அதான் வாழாமல் நிக்கிறாளே ரோட்டுல நின்னு. மருமகன் உன் பிள்ளைய நல்லா வச்சுக்கிட மாட்டான். மனவேதனைக்குரிய சூழ்நிலைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அதனால அவனை நினைச்சு அவ புலம்புறா. வீட்டுல தூங்குறதுக்கு முடியாம தவிக்கிறா. இந்த மாதிரி குழப்பமெல்லாம் அங்க நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு என்ன காரணம் என்று கேட்டேன். எழுதினான் தகட்டை சொருகினான் வீட்டில். கால் ஒன்றுவா. எழுதினான் தகட்டை சொருகினான் வீட்டில். வச்சது தீ பரவியது வீடு. என்ன செய்ய முடியும்? ஒவ்வொரு பாட்டிலும் ஒவ்வொரு அர்த்தங்கள். என்ன சொல்றீங்க? உன் மக தெய்வானை ஆயிருவா. உன் மகா தெய்வானையா ஆயிருவா. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? புரிகிறதா? வள்ளி ஒருத்தி தள்ளி இருக்கா. அவளை லேசா கிள்ளி பார்க்கான். இதுதான் உண்மை. எப்படியாவது மனதை மீட்டி பிள்ளைய ஒற்றுமையா வாழ வச்சா போதுங்களா? மன நிறைவா கால் வந்துட்டு வா. உடம்பு முடியலன்னு சொல்லுதியே, அதான் பிரச்சனையே. கால் வந்துட்டு வா. படிச்சிருவோம் படிச்சிருவோம் படிச்சிருவோம். டேய் போத்தி சோமர் கேடா கெட்டிக்கார பேர்லாம் நீ. முடியுமா? அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாம் உன் பிள்ளைய வேதனைப்படுத்துறாங்க மகளே. எனக்கு அந்த கதையெல்லாம் வேண்டாம். உன் பிள்ளைய வாழ வச்சு தரேன், ஒன்னா சேர்த்து வைக்கிறேன். பாக்கி எந்த வரலாறும் எனக்கு வேண்டாம். கால் உனக்கு என்னப்பா வேணும்? நல்லா இருந்தா போதும். வீட்டில சப்த ஒலியும் நடக்கிற ஒலியும் கேட்கும். அப்படி போகும் பொழுது சார் 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 நடக்கிற சப்தங்கானம். பின்னால யாரோ வராங்கன்னு திரும்பி பார்க்கறத மாதிரி ஒரு ஒலி கேட்கு. ஒரு ஆவி நடக்கு. அதை விலைக்கு தாரேன். 3 முறை என்னை பார்க்கவா. ஜெயிக்கிறேன். எங்க இருந்து? சரி, உங்க கற்பனைக்கு நான் பதியாக விரும்பல. போயிட்டு வாங்க. அதனால உயிர் கண்ட வராம காப்பாற்றப்படும் என்று மேல இருந்து உத்தரவு. மனநிலைகளும் உடல்நிலைகளும் சீர்திருத்தி வெற்றியாக்கி தாரேன். வேற என்ன வேணும் உனக்கு? நான் சொல்றத கொஞ்சம் நல்ல கவனிக்கணும். 1 வருஷ காலம் காத்திருந்தான். உடனே பாட்டை நினைக்கிறேன். 1 வருஷம் காத்திருந்தா கையில் ஒரு பாப்பா. 1 வருஷம் காத்திருந்தான் ஒரு ஆம்பளை பையன் பிறப்பான். அந்த பையனுக்கு பெயர் நம்ம ஐயன் கருப்பசாமி என்றே பெயர் வைக்கலாம். இந்த 1 வருஷ காலம் எதற்காக? இவளுடைய உடல்நிலைகள் சீரடைந்து மனநிலைகள் தெளிவடைந்து பூரண ஆரோக்கியமாக வந்த பிறகு அந்த கற்பத்திலே ஒரு குழந்தை இருந்தால் அந்த குழந்தையும் தெய்வீகத்தோடும் முக லட்சணத்தோடும் ஐஸ்வர்யமான எண்ணத்தோடும் அந்த பிள்ளை பிறக்கும். அதுவரை கால அவகாசம் தேவை. அதற்கு முன் ஒரு குழந்தை பிறந்தால் 4 பெரியோர்களில் ஒருவருக்கு நரம்பில் பிணி ஏற்படும். 4 பெரியோர் யாருன்னா? உங்க அப்பன் ஆத்தா, உங்க அப்பன் ஆத்தா 4. அப்படி ஒரு பிணி கண்ட வராது இருக்க ஓராண்டு காலம் காத்திருக்க வேண்டும். பொறுமையாக இருந்து வெற்றியை பெறலாம். ஆண்மகனை பெற்றுக்கொள்வீர். வெற்றி உண்டு மகள். செல்வ சிறப்போடு இருப்பார். இந்த மாதமே வெளிநாட்டுக்கு செல்ல நீ புறப்படலாம். சரியாயிரும். சந்தோஷமா இருக்கு. இந்தா வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவர்கள் என்ன பிள்ளைமா?
எங்க இருக்கு பேரப்புல? என்னவா அவனுக்கு? கால் வந்துட்டு வாங்க. நீயும் நானும் தேர்ந்திருந்தோம் நிலவு வானும் போலே, நான் நிலவு போல தேய்ந்து விட்டேன் நீ வளர்ந்ததாலே. தெளிவாக ஒரு வரம் கேட்டுக்கொள்ளலாம். என்ன வேணும்ப்பா? உன் பிள்ளைகளுக்கு ஒரு பிள்ளைக்கு கொஞ்சம் உடல்ல குறைகள் இருக்கும். ஆயுளுக்கு கண்டம் இருக்காது. நோயற்ற வாழ்வ தாரேன். ஓராண்டுகளுக்குள்ள உன் கடனை தீர்த்து உன் தொழில வளப்படுத்தி தாரேன். கால்ல வந்துட்டு வரலாம். உன் உள்ள கதவு இன்னும் திறக்க வேண்டியிருக்கு. சற்று பொறுமையாக இருக்க வேண்டும். புரியுதுல்ல? வாப்பா இந்தா. இப்போ வீட்ல போய் அவன் பொண்டாட்டிட்ட சொல்லுவான். சாமி எனக்கு இன்னும் ஓப்பனா சொல்லல. எப்படி சொல்லுவ? சாமி எனக்கு இன்னும் ஓப்பனா தெளிவா எனக்கு சொல்லல. என்ன காரணம்னு தெரியல. அப்படின்னு உன் பொண்டாட்டிட்ட போய் நீ சொல்லுவ. அடுத்து நீ வருகிற பொழுது எல்லாமே நான் தெளிவா சொல்லுவேன். பக்கத்துல வா. அடுத்து வரும்பொழுது நீ யாரும்மா இவருக்கு? நீ ஊர்ல இருந்துக்கா? இவன் வருவா. நான் எல்லாம் வெளிச்சமா சொல்லிருவேன். இந்தாப்பா. இந்தாடா. நல்லா இரு. கர்மசாமிக்கு வெற்றி அடைங்க. இந்தா பணம். கை நிறைய காசு. நல்லா இருங்க. கர்மசாமிக்கு இந்தா மகளே. இந்தா. எனக்கு தொழில் அமையணும், வாழ்க்கை அமையணும். வாடா. யாரெல்லாம் வந்தீங்க? அது யாரு? உன் பேர் என்ன பேரு? அனிதா. நீ கொஞ்சம் வாய மூடுதியா? அம்மாவா சும்மாவா? யாருக்கு அம்மா? இவளுக்கு அம்மாவா? கண்ண மூடுறா தம்பி. அது என்ன ஒன் சைடுல சில சமயத்துல வலி? ஒன் சைடுல வலி. கால்ல வந்துட்டு வா. ஐயா, இதுக்கு வலி? இல்ல. உட்காரலாம். குழந்தை இல்லை என்பதற்காக மருத்துவத்தை பற்றி தேட வேண்டாம் இப்பொழுதைக்கு. அதுக்காக பண விரயமாகுமோ என்ற மனக்கவலை உன் உள்ளத்தில் உண்டு. அது தேவையில்லை. நான் குலதெய்வத்திட்டையும் போய் வேண்டிட்டு வந்திருக்கிறேன். இயற்கையாக கடவுளால எனக்கு குழந்தை பிறக்கணும். அதுக்கு மேல எங்களுக்கு ஒரு வாக்கு சக்தி கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த கருப்பசாமியை தேடி வந்திருக்கோம். அதனால சாமியுடைய அருளால கிடைக்கணும். நான் நல்ல சம்பாத்தியம் பண்ணி எனக்குன்னு என் டேஸ்ட்ல ஒரு வீடு வாசல்லாம் கட்டி நான் என் பொண்டாட்டி பிள்ளைகள்லாம் வாழதுக்கு அந்த கருப்பசாமி எங்களுக்கு வழிகாட்டுவார். அப்படிங்கிற நம்பிக்கையில என்னை பார்க்க வந்திருக்கார். கால் ஒன்று. அந்தரங்கம் யாவும் இந்த அந்தரங்கன் அறிவான் அவன்தான் வைகுந்தமே. உன் உடம்புல ரத்தம் சம்பந்தமான குறை இருக்கு என்று சொல்லி பிளட் டெஸ்ட்ல இருக்கு. உயிரணுக்களை பற்றி கவலை இல்லை. அவைகள் தெளிவாகவே இருக்கிறது. ஆனாலும் இந்த குழந்தை பாக்கியம் கிடைக்காமல் அப்பப்போ அறிகுறிகளை காட்டி கழிந்து போய்கொண்டே இருக்கிறது. அதுக்கு என்ன காரணம்? கர்ப்பப்பையில குறையா, கிரகத்தால குறையா, அல்லது இவங்க சைடுல ஏதாவது பாவம் செஞ்சிருப்பாங்களா, அல்லது ஜென்ம பாவமா, என்னன்னு தெரியலையேன்னு அப்படி ஒரு ரெண்டு குழம்பி குழம்பி பேசிக்கிட்டே இருக்கிய. அதை பேசும் பொழுதெல்லாம் ஒன்னு அறியாமலே கண்ணீரும் நெஞ்சு படபடப்பும் வந்துகிட்டு இருக்கு. ஆனாலும் உன் உள்ளத்துல நமக்கு சரியான பொண்ணத்தான் கெட்டியிருக்கமா அல்லது இல்லையா அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி சில சமயத்துல பொண்டாட்டிக்கு தெரியாம ஓடுதுடா. ஆனா கடவுள் உனக்கு போட்ட முடிச்சு உண்மையான முடிச்சு. இந்த வாழ்க்கையில இவ உனக்கு உத்தமமா வாழ்வா. இவ வயிற்றுல 2 பிள்ளை பிறக்குண்டா. ஒரு பிள்ளை பொம்பளை பிள்ளை. அவளுக்கு பேர் காமாட்சி அம்பாள். இன்னொரு பிள்ளை ஆம்பளை பையன். என் பேருடா கருப்பண்ணன். உன் மகன் IPS ஆகுவான்டா. கால் ஒன்று வரலாம். கர்மசாமிக்கு பிள்ளைக்கு தந்தை ஒருவன், எல்லோருக்கும் தந்தை இறைவன்.
நீ ஒருவனை நம்பி வந்தாயா, இல்லை இறைவனை நம்பி வந்தாயா? இறைவனை நம்பி தானே வந்த, அதுக்கு வர கிடைச்சாச்சு. இந்தா வெற்றி ஆகும். இப்போ நீ பார்க்குற வேலையில உனக்கு கொஞ்சம் திருப்தி குறைவு இருக்கு. அதுக்காக இதை விட்டுட்டு போயிட்டேன்னா உன்னால் தாக்கு பிடிக்க முடியாது. ஓராண்டு காலம் இந்த பணியை செய், சம்பளமும் கிடைக்கும். அடுத்த ப்ராஜெக்ட்ல உனக்கு உயர்வான நிலை கிடைக்கும். வெற்றியாகிட்டார். ஆனந்தமடைங்கள் மக்களே. பௌர்ணமிக்கு வந்து சேருங்கள். வாழ்க. கர்மசாமிக்கு உண்மையிலே பார்க்கல. கர்மசாமிக்கு செல்வங்கள் கிடைக்கும், வெற்றி உண்டு. எந்த வழக்கும் ஒன்றும் செய்யாது, சக்தி உண்டு. இந்தாங்க சரி, சந்தோஷம். அறந்தாங்கி அப்பா, உடல்நிலை வலிமை குறைந்து பிள்ளைகளை பற்றி கவலை அடைந்து வந்தது யார்? வரலாம். ஓராறு முகமும் ஈராறு கரமும் தீராத வினை தன்னை தீர்க்கும். ஆமா, நீங்க வந்தோடனே முருகப்பெருமான் வரார, நீங்க இஷ்டப்பட்டு வணங்குவீங்களா? அப்படியா? பக்கத்துல முருகன் இருக்காரா? எங்க இருக்காரு? அப்படியா? அங்க முருகன் இருக்காரா? வாங்க. இது யாரம்மா? உள்ள வந்து கும்பிட்டே அதுக்கு விளக்கம்? அறந்தாங்கிற ஊர்னாலே இல்லாட்டி இவங்க தெரிஞ்சவங்களா? அதான் மனசுல தெரியுது, அதான் பார்த்தேன். என்னப்பா வேணும்? என்ன குறை? யாருக்கு வாரிசு இல்ல? கண்ண முடுப்பா. அதான் பிள்ளையை பற்றிய மனக்குழப்பமும் உடல் பற்றிய குறையும் இருக்குன்னு கேட்டேன். நல்ல கண்ண முடலைய தைரியமா இருந்துச்சு. கால் வந்துட்டோம், விவரத்தை சொல்லுவோம். உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். குடும்பத்துக்குள்ள முன்னோர்கள் ஆத்மாவை போன்ற ஒரு பெண் தேவதை உங்க குடும்பத்தில் இருக்கு. அந்த தேவதையினுடைய அறிகுறி பலகாலம் கிடைக்குமோ என்று சுமார் 3 ஆண்டு காலங்கள் அதுட்ட மன்றாடி பார்த்தோம். அதுட்ட இருந்து எந்த உத்தரவும் கிடைக்கல. இது போக எல்லையில் இருக்கக்கூடிய பெருந்தெய்வமாகிய அம்மன் தெய்வத்திட்ட போய் திருவுளச்சீட்டும் உத்தரவும் கேட்கலாம் என்று முயற்சி எடுத்தோம். அந்த முயற்சியிலும் பதில் கிடைக்கவில்லை. முருகா என்று சொல்லி உருகாத காலமெல்லாம் உருகி இந்த கண்ணீர் பெருகிய பின்பு ஒரு வாரிசு ஆம்பளை பையன் வேலெடுத்து விளையாட கிடைப்பானா என்று உன் நெஞ்சம் புண்பட்டதுண்டு. ஒருமுறை தோன்றி மறைந்து ஏமாற்றம் அடைந்ததும் உண்டு. ஆனா இப்ப நான் அந்த வேலவனை கேட்டேன். வரக்கூடிய ஆவணிக்கு பிறகு ஒரு ஆண்மகன் பிறப்பான். அவன் உன் வம்சத்தை தலைக்க வைப்பான். இதுவரை அது தோன்றாததுக்கு காரணம் பெண்ணின் வழியில் பிரச்சனையா அல்லது என் வழியில் முன்ஜென்ம பாவமா என்ற ஒரு குழப்பம் உள்ளத்தில். அது முன்ஜென்ம பாவத்தின்படிதான். அந்த பாவம் வருகின்ற ஆடி 30 கழிகிறது. ஆவணியில் தலைக்கும், வெற்றியும் கிடைக்கும். வரட்டும், பேச வைக்கிற, வெற்றி உண்டு. இந்தாங்க சக்தியும் முக்தியும் உண்டு. கர்மசாமிக்கு அறந்தாங்கி தன்னுடைய சொத்து. நான் உன்னை கூப்பிடவே இல்லை. கூப்பிடலம்மா. நீங்க அறந்தாங்கியா? நீங்க சொத்து சம்பந்தமா கேள்வி கேட்டு வந்தது யாரு? பிள்ளைகள் சொந்தமா கேட்டு வந்தது யாரு? அறந்தாங்கி உத்தரவு, அவ்வளவுதான். என்னையா கேள்வி? கால் வந்துட்டுவாங்க. மாசற்ற கேண்மை மலர் முடியான் பேசற்கரிய பெரும் நிலையான். நல்லா இருக்காரு. மழையை நிப்பாட்ட, போய் வெளியே போ. என் முன்னால நீ உட்கார்ந்துருக்க. நீ கேட்டு வந்த கேள்வி வேற, நான் சொல்லி வந்த விளக்கம் வேற. உனக்கு என்ன வேணும்? கால் வந்துட்டு வா. உன் பையனுக்கு வந்து இந்த மாத கடைசியில் வெளிநாடு சம்பந்தமான விஷயத்துல வெற்றி ஆக்கித்தாரேன். ஐப்பசியில கல்யாணத்தை குழந்தைக்கு கூட்டித்தாரேன். இந்த செல்வாக்கா இருக்கலாம். கர்மசாமிக்கு பெங்களூர் எனக்கு ஏற்பட்ட தொழில் வருமானத்தில் ஒரு மனக்குறையும், நான் கல்யாணம் முடித்து இருக்கக்கூடிய என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அமைதியற்ற வேதனையும் இருக்கிறது. இதை சீர்திருத்தி தரணும் கருப்பசாமின்னு கேட்டு வந்தவங்களுக்கு.
என்ன தொழில் நடத்துறப்பா? சரி. பொண்டாட்டி எங்க இருக்கா? என்ன பிரச்சனை? கால் வந்துட்டு வரலாம். முன்னால வாமா. கல்யாணம் முடிச்சிட்டியா? அத்தா எங்க இருக்காக? யார் வீட்டுல? உன் வீட்டுக்காரர் எங்க இருக்காரு? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வாடா. வரலாம். வாசமிகுந்த ஒரு மலர் செடி, மலர் மரம், பூ மரம். அது பக்கத்துல ஒரு அம்மன் கோயில், இடையிலே ஒரு விநாயகர். இது உன் எல்லைக்குள்ள இருக்கிற தெய்வங்கள். 3 ஆண்டு காலங்களாக உன்னுடைய தொழிலில் மன வருத்தமும் கடன்களும் பட்டு வேதனை இருக்கிறாய். இந்த நிலைகளுக்கு வேற எதுவும் மந்திர தந்திரத்தால எதுவும் செஞ்சு வச்சிருப்பாங்களா? போட்டி பொறாமை நடந்திருக்குமான்னு கேட்டேன். அப்படி ஒண்ணும் நடக்கல. இது கிரகத்தால் உள்ள நிலை. இந்த நிலைகள் மாறக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு. உன் கடனை தீர்க்க லட்சுமி கடாட்சம் தந்தா போதும்ல. கால் வரலாம். வரலாம்ப்பா, வா. இன்னும் 2 வண்டி எடுத்து ஓட்டி நிறைந்த செல்வத்தை தாரேன், வெற்றியாக்கி தாரேன். ஒரு பரிசு கிடைக்கும், வாங்கிக்க. மகனை பத்தி கேட்க வந்தவங்க, பையனை பத்தி கேட்க வந்தவங்க வாங்க. 3 பேர் இருக்காங்க. இருங்க. பையனுக்கு என்ன செய்யணும்? ஒண்ணு. இன்னொன்று வழிய விட்டு இல்லைங்க. உன் பையனுக்கு என்ன செய்யணும்? சரி. இன்னொன்று உன் பையனுக்கு என்ன செய்யணும்? இது யார்? உன் பையனா? என்ன செய்யணும் உனக்கு? உன் மகனுக்கு என்னப்பா செய்யணும்? ஜாப். கொஞ்சம் கண்ண முடுங்க. என் மகன் ஒழுக்கத்தை முதல்ல தாரேன், வாமா உள்ள. நீங்க எல்லாம் அங்க நில்லுங்க. அடுத்து உங்களை அழைக்கிறேன். எங்கேயும் போயிட வேண்டாம், நில்லுங்கள். கால் வந்துட்டு வரலாம். அடுத்து நுரையீரல் சம்பந்தமாக சந்தேகப்பட்டு வந்தது யார்? பிரீத்திங், சளி சம்பந்தமான பிரச்சனை யாருப்பா? ஒரு ஆள் இருக்காங்களே. என்னப்பா டாக்டர்கிட்ட டெஸ்ட் பண்ணீங்களா? என்ன சொன்னாங்க? ஓகே, நில்லு வாரேன். இன்னொரு கால் வந்துட்டு வா. கருமாரி முகம் பாரு, கற்பூர ஒளியினிலே உருவாகும் நிலை பாரு, உமையவளின் திருவினிலே. அம்மா, திரிசூலம் ஏந்திய சிவபெருமான் காட்சி தருகிறாரே, உன்னுடைய எல்லையில் சிவன் கோயில் உண்டுமா? உண்டு. அதிலிருந்து 6 கிலோமீட்டருக்குள்ள சங்கு சக்கரம் தனுசு வாழ்தண்டு என்னும் 5 ஆயுதத்தை கொண்ட கோபி அணிந்த எம்பெருமான் நாராயணன் காட்சி அளிக்கிறானே, பெருமாள் உண்டுமா? கால் என்று வரலாம். வேர்காட்டு வாசலினே வேதனைகள் தெளிவதில்லை, வேப்பிலையின் சுகத்தினிலே. வாமா. உன் பையனை பார்த்தேன். 3 விதமான தவறுகளை செய்கின்ற குணமுடையவனாக இருக்கின்றான். சூது, மது, நண்பர்களோடு சேர்ந்த மாது. சூது, மது, மாது, இந்த 3 விதமான குணங்களையும் கொண்டு இரவில் எந்த நேரம் வீட்டில் வர வேண்டும் என்ற நேரம் தெரியாமல் போதையில் தடுமாறி வேதனையுற்று சட்டத்தின் பிடியில் அகப்படும் நிலைகளிலே மாட்டி சிக்கி தவிக்கிறான் உன் மகன். கால் ஒன்று. உன் மகனை திருத்தி தெளிவடைய வைத்து வர வச்சா போதும்ல. கொஞ்சம் நகைகளை இழந்தான், பணங்களை இழந்தான், ஒரு வாகனத்தை விட்ட இடம் தெரியாமல் மறந்து வேதனையுற்றான். உண்மையா? இன்னொருவன் செய்த குற்றத்துக்கு இவன் விசாரணைக்கு சென்று வந்தான், சென்றுட்டான். ஆமா, கால் ஒன்று. உன் பையனை திருத்தி தாரேன். நாளை காலையில் 7 மணிக்கு என்னைய பார்த்துட்டு போ, வெற்றி ஆகுது.
இந்தா நல்லா. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? பணம், நகை, வாகனம் 3யும் இழந்தான். அவன் ஒரு முட்டாள். திருத்துகிறேன், பொறுமையாக இரு. காலையில 7 மணிக்கு என் பையனுக்கு திருமணம் நடக்கணும்னு கேட்டு வந்தவங்க யாரு? திருமணம் நடக்கணும்னு கேட்டு வந்தவங்க. வாப்பா. ரோஜா மலரே ராஜகுமார அம்மா அனுபவம் இதுதானா? உன்னுடைய ஆன்மாவை நான் அறிந்து பார்த்தேன். 6 ஆண்டுகளுக்கு முன்னே உன்னுடைய உடல்ல முக்தி கிடைச்சிருமோ, முடிவு கிடைச்சிருமோ என்ற ஒரு பயம் உன் உள்ளத்தை ஆட்டுச்சு. ஆனா இப்பொழுதைக்கு உன்னைய விதியில் பிறண்டு இறைவரால் நீ காப்பாற்றப்பட்டு உயிர் பிழைத்ததே ஒரு பெரிய அதிர்ஷ்டம் போல உட்கார்ந்துருக்கிற. இந்த நிலைகளில் உன் பிள்ளைக்கு நிரந்தரமான ஒரு உழைப்பை தந்து அவனை வாழ வச்சாச்சுன்னா உன் கவலை தீர்ந்துடும், உன் கடன் தீரணும். அதனுடைய கவலை உன் உள்ளத்துல இருக்கு. காலில் வந்துட்டு வா. என்னடா போத்தி இல்ல இருக்கிய? இந்தாடா கடன் தீரும். உன் மகளுக்கு இந்த ஆண்டுல திருமணம் நடக்கும். அவன் ஒரு பிள்ளைய விரும்பி இழுத்துட்டு வந்துட்டான்னா நீ அவன்கிட்ட சண்டை போடக்கூடாது. அவன் சந்தோஷமா அவளை வச்சுக்கிடுவான், அவளும் அவனை சந்தோஷமா வச்சுக்கிடுவான். நீ வருத்தப்படுவியா? அவன் நல்லா இருந்தா போதும்டா, நீ மகிழ்ச்சி அடைந்தாய். ஆனந்தம் பெருமகனே, சென்று வா. என் பிள்ளைக்கு ஒரு நிறையான வேலை பணி வேண்டும் என்று கேட்டவர்கள். என்ன படித்திருக்கிறார்? பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருக்கிறாரா? வெளிநாட்டுக்கு தான் அனுப்ப முடியும், இந்தியாவில் வேலை இல்லை. என்ன செய்யலாம்? கால் வந்துட்டு வா. சொல்லி 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 அவனுக்கு சொல்லி சொல்லி நீங்கள்லாம் சோர்ந்து போயிட்டேன். அவனா தேடுவதும் இல்லை, நீங்கள் சொல்லி அவன் முயற்சி எடுப்பதும் இல்லை. அப்செட் ஆனது மாதிரி வீட்டுக்குள்ளே இருக்கிறேன். சாப்பிட்ட சொன்னா, தூங்க சொன்னா, உங்களுக்கு உண்மையிலேயே மதி இருக்கா இல்லையா அப்படிங்கிற சந்தேகமே அவனுடைய கேரக்டர்ல உங்களுக்கு ஏற்பட்டுருச்சு. உண்மையா இல்லையா? ஒருவேளை மனநிலைகள் பாதிக்கப்பட்டிருக்கலாமோ என்ற ஒரு ஐயப்பாடு வரக்கூடிய நிலையில் அவனுடைய நடவடிக்கை இருக்கும். ஆனா உண்மையிலே அப்படி நடக்கவில்லை. அவனுடைய நேரங்களும் கிரகங்களும் உங்களுக்கு அப்படி காட்சி அளிக்கிறது. இந்த ஆவணி மாதத்தில் அவனுக்கு நிலையான வேலை கிடைக்கும், புனிதமாக இருப்பான். இந்தியாவில் கிடைக்கணும்னு சொன்னா 9 மாதம் ஆகும். அதுக்கு முன்னால வேலை விரட்டினான், ஆகாயத்திலே பறந்து அயல் நாட்டில் வாழ்வான். கால் வந்துட்டுவான், அசத்துவான். அவன் ஒழுக்கம் மிகுந்தவன், அதை நீ புரிஞ்சுக்கணும். அவன் ஒழுக்கம் மிகுந்தவன், புரியுதா? எந்த தவறும் செய்யாத நீதியோடு ஒழுக்கம் மிகுந்த மகன். வேற யாருக்காவது அப்படி சொல்லுவனா? ஆமா, வா பக்கத்துல. அந்த ஒழுக்கமான மகனுக்கு உயர்வான வேலையை தார, நிம்மதியை அளந்து இல்ல அளவிலாது தார. இந்த அப்பா ஜெயித்து என்னை சந்தோஷத்தோடு நீ பார்ப்ப. மகிழ்ச்சியாக இருங்கள் செல்ல மக்களே, ஆனந்தமாக இருங்கள், ஆனந்தமாக இருங்கள். இந்த மகளே புண்ணியமாக இருப்பாய். கர்மசாமிக்கு என் மகனுக்கு வேலை வேணும்னு கேட்டு வந்தவங்க, வாடா தம்பி, கல்யாணம் முடிச்சிட்டியார? அப்படியா? ஓம் ஓம் பீகார் மாநிலத்துக்கு நான் போறேன். ஏன் போறேன்? மாமா உன் பேர் பெருமா? வீணா. பீகார் மாநிலத்துக்கு போறேன் நான். போறியா? இப்படியே பீகாருக்கு உங்களுக்கு என்னடா தொடர்பு? ஒரு பெரிய துறவி வருகிறார், சீரடி சாய்பாபா அவர்கள். அவரை நீங்க வணங்குவீங்களா? கும்பிடுவீங்களா? அவர் உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டார். அதனால தான் அவர் இருக்கிற சன்னிதானத்துக்கு நீங்க போகணும் அப்படிங்கிற ஒரு ஆவலும் ஒரு எண்ணமும் உங்களுக்கு தோன்றும். அது உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கும். 6 மாத காலம் அவகாசத்தில் உனக்கு உயர்ந்த சம்பளம் கிடைக்கக்கூடிய பணி கிடைக்கும். இப்ப ஏற்கனவே நீ ஒரு கம்பெனிக்கு முயற்சி செய்துக்கிட்டு இருக்கிற, அது உனக்கு வெற்றியாக நான் நடத்தி தந்துடுவேன். கால் வந்துட்டு வா. உனக்கு என்ன வேணும்?
அப்படியா? உங்க அம்மா பேரு என்ன? சட. அட.